காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்புனோம்னா வந்து மாடு மேய்க்கிறது தான் வேலை. ஒரு மாடு 2 மாடு 2 கன்றுக்குட்டி இருக்குது. இதோட மக வந்து இங்கே இருக்கிறது, இதுதான் இதோட மக. இந்த அம்மா, இந்த அம்மாவோட மக வந்து இது. இருக்கிறதுலே சேட்டை பிடிச்ச ஆள் யாருன்னா இந்த அம்மா தான். ரொம்ப ரொம்ப சேட்டைனால சேட்டை, ரொம்ப சேட்டை. கழுத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும், தும்பு கூட இல்லை, தும்பெல்லாம் அத்து எரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு சேட்டை பண்ணுறது இந்த அம்மா தான், ஒவ்வொரு சேட்டை பண்ணுறது. இது கொஞ்சம் லைட்டாக அமைதியான அம்மா தான். இது நார்மலாக, இது தாண்டாது, எதுவும் பண்ணாது. இது மற்ற மாட்டெல்லாம் பார்த்தா பயந்துட்டு போயிடானா. இது என்னென்னா, அந்த வெள்ளையம்மா எங்கே போனாலும் இந்த அம்மா பின்னாடியே போயிடும். இந்த வெள்ளையம்மா எங்கே போனாலும் பின்னாடியே, அதுக்கு பாடி கார்டு மாதிரி. எங்கே போனாலும் சரி பின்னாடியே அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு இந்த அம்மா. இது வந்து எப்படின்னா, இது யாரு கூட சண்டைக்கெல்லாம் போகாது மேக்ஸிமம். ஆனால் சண்டைன்னு வந்துட்டு அடி முட்டி தள்ளிடும், அந்த மாதிரி தான் இது. இது மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் அப்படியே இங்கே தான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அதுக்கு மேலே மாட்டுக்கு தண்ணி கூட போயிட வேண்டிதான். இப்போ மணி கரெக்டாக ஒரு 8:30லேருந்து சரியாகணுன்னா 8:40 ஆகுது. இதுதான் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் உட்காந்துட்டு மாடு மேய்க்கிற இடம். என்னதான் இப்படி உட்காந்துக்குவேன். இப்போ இந்த வீடியோ வந்து எதுவுமே எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே யூடியூப்பில் அப்லோடு பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதனால் மற்ற சவுண்டெல்லாம் நிறையாவே கேட்கும். காலையில் பார்த்தோம்னா லைட்டாக தூறுற மாதிரி மழை பெய்யுது. ஆனால் தூறுறதோடு நிப்பாட்டுருது, மழை ஒன்றும் காணோம் இப்போ ஒரு மாதமாக. உங்கள் ஊர்லாம் மழை பெய்யுதா என்னான்ட்டு சொல்லுங்கள். அப்படியே லைவ் போடலான்னு பார்த்தேன். அப்படியே மாடு மேய்ச்சிக்கிட்டே லைவ் போட்டோம்னா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அப்படியே பார்க்குறவங்க இன்ன வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் பார்த்தாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் அமுத்தி விட்ருங்க. நன்றி, வணக்கம், அவ்வளோதான்.